அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு மக்கள் சுகாதாரம் குறித்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொண்டிருக்கின்றார்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசுவதற்காக மலேசிய தேசிய புற்றுநோய் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் முரளிதரன் முனுசாமி வந்திருக்கின்றார். அவரை சந்தித்து நாம் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? அழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர். நீங்க கலந்துகிட்டதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நேர்காணல்வே ஒரு பொதுவான உரையாடல்களாக இருந்தாலும் மக்களுக்கு முக்கியமான கேள்விகளை நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கோம். முதல் கேள்வி, மலேசியர்கள் குறிப்பாக இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை தங்கள் சுகாதாரத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறார்கள் மலேசிய இந்தியர்கள்? ஓகே, உண்மையாக சொல்லப்போனால் மிஸ்டர் வினோத், இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு இளைஞர்கள் மத்தியில் அந்த சுகாதாரத்தை ஒரு முக்கியமான ஒரு அவசியமாக அவங்க பார்க்குறாங்க. நீங்களே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா யங் இந்தியன்ஸில், இந்திய சமுதாயர்கள் மத்தியில் இந்த ஒரு இளைஞர்கள் ஒரு 20 வயசு இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப ஃபிட்னஸ், இவங்க என்னது உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, ஜிம்மை போகிறதுக்கு அவங்க ஓடுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நீங்கள் ஏற்கனவே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலில் எம்ப்ரேஸ் பண்ணிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 30 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசு வரைக்கும் அவங்க மத்தியில் ஒரு அக்கறையை இன்னும் நம்ம அப்படி ஒன்றும் பார்க்க முடியாது. இவங்க தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்னது பிரிவினர்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஏன் அந்த வயசில் உள்ளவங்க மட்டும் அந்த ஆபத்தான பிரிவில் இருக்காங்க டாக்டர்? பிகாஸ் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் தான் அவங்க கல்லூரிக்கு போய் அவங்க சொந்தமாக அவங்க வேலை செஞ்சு அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் மேலே வந்தாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்க தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு 20 வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்க அவங்க ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்து தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த முக்கியமான என்ன முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு அவங்க வாழ்க்கையில் ஒன்று தான் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்க சாப்பாடு சார்ந்த ஒரு பிரிவுகள் என்னது அவங்களோட உடற்பயிற்சி இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவில் அவங்களுக்கு எப்படி சம்பளத்தை எடுக்கிறது, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, அவங்களுக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு இந்த சுகாதாரம் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக தெரியல. ஆனால் அவங்களை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த பிரிவினர் இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் வயதானவங்கள பிரிவினரில் இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரியான சுகாதார பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க நம்ம பின்னால் பேசலாம். அதற்கு முன்பதாக எந்தெந்த மாதிரியான விவகாரங்களில் இந்தியர்கள் இந்த சுகாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அக்கறை செலுத்த தவறுறாங்க? ஓகே, இந்திய சமுதாயத்துக்கு ஒரே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சார். எப்படின்னா நம்ம ஒரு அலைச்சல் கலந்த ஒரு பயம் கலந்த ஒரு மனநிலையில் இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒன்று நம்ம சமுதாயம் ரொம்ப ஒரு திருப்பி இது ஒரு தொடர்ந்து வர ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த டிக்டாக்கும் இன்ஸ்டாகிராமில் வாழக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா, நம்ம டிக்டாக்னு சொல்லும் போது ஆக்சுவலி இளைஞர்கள் அவ்வளோ இந்த டிக்டாக்கோட என்னது அட்வைஸு அவங்களோட வீடியோலாம் பார்த்துட்டு வராமல் எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த 50 வயசு 60 வயசு அவங்க தான், இந்த ஜென்ரேஷன் தான் ரொம்ப இந்த டிக்டாக்ல வரக்கூடிய, டிக்டாக்லனா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இந்த வீடியோகள், சுகாதாரத்தை சம்மந்தப்பட்ட வீடியோகள், பொய்யான வீடியோகள் நான் கூட சொல்கிறேன். அவங்க அந்த ஒரு என்னது ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு அவங்க ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ் இருக்குது, சிறுநீர் வியாதி இருக்குது. நான் இந்த மருந்து சாப்பிடாம கடுகு டெய்லி ஒரு 10 மில்லிகிராம் சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறது, இதில் யாராச்சும் ஒரு வீடியோவில் போட்டு வந்திருப்பாங்க. இதை கடைப்பிடிப்பாங்க. ஆனால் இது நேச்சுரல், இது ரொம்ப ஒரு பாரம்பரியமானது, இயற்கையானது, பரவாயில்ல பாரம்பரியமானது, சோழர் மன்னர் காலத்துலேருந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு அவங்க அந்த ஒரு மன உளைச்சலில் நார்மலாக மருந்து சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ போய் அவங்க
அந்த உடலை வந்து அவங்க வந்து சோதிக்க மாட்டுறாங்க. சோதிச்சாலும் மருந்து எடுக்க மாட்டுறாங்க, மருத்துவரை பார்க்க மாட்டுறாங்க. அண்ட் இது கூடிய விளைவுகள் வந்து கடைசியான அவங்க கிட்னி கெட்டு போனோன்னே அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இது ஒரு பிரச்சனை நம்ம சமுதாயத்தில். ஆனால் ஆக்சுவலி நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த பிரிவினரை நம்ம பிறகு பேசலான்னு. ஆனால் அடுத்த கேள்விக்கே நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அந்த பிரிவினர் இப்போ உள்ளது எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க அப்படின்னு. இன்னொரு பிரிவினர் இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் சிறு வயதில் அந்த இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களே வந்து சொல்கிறாங்க, அதாவது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அதிகமாக நான் வீட்டு பாடம் செய்கிறேன், எனக்கு ரொம்ப டென்ஷனாக. இந்த டென்ஷன் ஒரு வார்த்தை உங்கள் வயசுலையோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம இதை பயன்படுத்தி இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ சொல்லுவோம் உடைப்பாங்க வீட்டில் முடிஞ்சிருவாங்க. ஆனால் இப்போ உள்ள அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் வந்து இது ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தைகளாக ஆயிருச்சு. இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வாழ்க்கை முறை நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க சொல்ற மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்களும் சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க, அதனால அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா? இது எப்படி டாக்டர்? ஸோ கண்டிப்பாக எங்கள் அபிப்பிராயத்தை, அது என் அபிப்பிராயத்தில் என்ன சான்ற அந்த ஜென்ரேஷன் உள்ள மருத்துவர்களோட அபிப்பிராயம் என்னதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சார், நம்ம சொன்னேன் ஒரு 20 வயசு 25 வயசு இவங்கெல்லாம் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் இருக்காங்க. அவங்க கீழே இருக்கிறவங்க ஒரு 18, 19, 15, 14லாம் இந்த ஜென்ரேஷன் வந்து நீங்கள் அவங்க ஒரு கோவிட் பிரிவினர் தான் நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் அவ்வளோ ஒரு எக்ஸ்போஜரும் இல்லை, ஒன்றும் கலந்து அவங்க ஒரு சமுதாயத்தில் வந்து வாழல. ஸோ இவங்க ரொம்ப ஒரு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தவங்க. ஸோ இவங்க வந்து இப்போ வேலை செய்கிற காலகட்டத்தில் திடீர்னு வந்து ப்ரெஷர் வருது, ஸ்ட்ரெஸ் வருது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு ஷீல்டு மாதிரி, ஒரு கவசம் மாதிரி இல்லாமல் போயிடுச்சு. நம்மலாம் அடிபட்டு நம்ம அதிலிருந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கிட்டு வந்தோம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மனநிலை ஏன் பாதிப்பாக இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு போத்தி நம்ம வளர்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அப்படி நம்ம போத்தி வளர்த்த இந்த ஜென்ரேஷனை இப்போ வந்து அவங்க சொசைட்டியில் வந்து மிங்கிள் ஆகும்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த மனநிலை பாதிப்பு ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம எப்படியாச்சும் இவங்களை சரிப்படுத்தணும். நம்ம இப்போ இதுக்காக பல வழிமுறைகளை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, அதிகரித்து வரும் நோய்களை இப்போ வந்து புதிய நோய்கள் பெயர்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் போது சுகாதாரத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கும் அந்த விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. ஸோ விழிப்புணர்வு கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. இப்போ இப்படி எப்படி சொல்ல போனீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ எங்கள் தாத்தா கூட எல்லாம் எடுத்துக்கங்க, அவங்க வந்து வயிற்று வலியில் ரத்த வாந்தி எடுத்து இறந்தாங்க. ஆனால் வந்து டெத் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா சக்கேத்துவன்னு எழுதியிருப்பாங்க. யாருக்கும் தெரியாதவங்க என்ன நல்லா இறந்தாங்க. இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்க ஒரு பரிசோதனை செஞ்சு இது வந்து புற்றுநோயின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம சமுதாயத்தில் என்ன ஒரு அபிப்பிராயம்னா, இந்த வியாதிகள்லாம் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. ஆக்சுவலி இல்லை, நம்மளுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. மருத்துவர்கள் மத்தியிலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆய்வுனால, நம்மளுக்கு டெக்னாலஜி வந்ததுனால டிடெக்ஷன் வருது. இதனால வந்து தான் நம்ம நோய்களை வந்து அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சில புது வியாதிகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் ஒரு புது வியாதி. அண்ட் கோவிட்டை சார்ந்த இப்போ போஸ்ட் கோவிட்னு ஒரு வியாதி வந்திருக்கு. அதாவது கோவிட்க்கு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு இன்னொரு 20 வருஷத்துக்கு வந்து இந்த உடல் நல பாதிப்பு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. லாங் கோவிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு புது வியாதி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வேப்பிங் ஒரு வியாதியே இல்லை. இப்போ இவாலின்னு வேப் பண்ணி அந்த நுரையீரல் வந்து பாதிப்பு வந்து அதனால வரக்கூடிய அந்த விளைவுகள் வந்து ஒரு புது வியாதியாக வந்திருக்கு, இவாலின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி விழிப்புணர்வு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக உயர்ந்திருக்கு நம்ம மத்தியில். அண்ட் இதனால வந்து வியாதிகள் அதிகரிச்சிருக்கான்னு வந்து
ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதே சமயத்தில் புது புது வியாதிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பதிலில் நான் இன்னொரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன். கோவிட் அந்த காலகட்டம் நீங்கள் சொன்னீங்க. கோவிட் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நோயை நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க, லாங் கோவிட் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கோவிட்டுக்கு அப்புறம் எந்தெந்த மாதிரியான புதிய நோய்கள், இப்போ நீங்கள் ஒரு லாங் கோவிட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, வேறு எந்தெந்த மாதிரியான நோய்கள் வந்து இப்போ அறிமுகம் படுத்தியிருக்காங்க? ஓகே, ஸோ அறிமுகமாகிற நோய்கள் வந்து இப்போ கோவிட் அந்த கோவிட்னால இல்லை, ஆனால் கோவிட்லேருந்து வந்த ஒரு விழிப்புணர்வில் வந்து இல்லை கோவிட்னால வந்தக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிசிஆர் டெக்னாலஜின்னு வச்சுங்க. இது வந்து ஒரு டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இது ஒரு 2010-15 பார்த்தீங்கன்னா இது ஒரு 4-5 மிஷின் தான் இருக்கும் மலேசியாவில். ஆனால் கோவிட் காலகட்டத்தில் ஒரு 80-100 மிஷின் வந்து நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக மிஷின் நம்ம தேவை இல்லாமல் இல்லை, அந்த தேவைக்கு அதிகமாக நம்ம மிஷின்களை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மிஷின்கள் இருக்கிறதுனால புது புது டெஸ்ட்லாம் செய்கிறோம். ஸோ அந்த புது புது டெஸ்ட்டில் செய்யும் போது நம்மளுக்கு டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட பல வியாதிகள் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு அறிமுகம் ஆகுது. பல வியாதி தான் அப்போ. ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து டெஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் மக்கள் மத்தியிலலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரியான புதிய நோய்களை கண்டுபிடிக்கும் போது மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு அதிர்ச்சி, இது என்னப்பா இது ஒரு புதிய நோயின்னு சொல்கிறாங்களே, இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா, இப்போ வந்து ஒரு மருத்துவர் இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான அதிர்ச்சிகள் நீங்கள் உங்களுடைய பார்க்கின்ற நோயாளிகள் மத்தியில்? ஸோ இருக்க நீங்கள் ஆக்சுவலி இதில் வந்து திருப்பி வந்து ஒரே ஒரு என்னது வில்லன் தான் திருப்பி வராங்க மக்கள் மத்தியில். என்ன ஒரு தியரி இருக்குன்னா இதெல்லாம் கோவிட்னால தான் வந்திருக்கு. கோவிட் இல்லைன்னா அதுக்கு மேலே மோசமாக கோவிட் வேக்சின் போட்டதுனால இந்த புது வியாதிகள்லாம் வருதுன்னு ஒரு மனநிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஒப்பீனியன் மக்கள் மத்தியில். ஆனால் இது வந்து ஒரு தவறான ஒப்பீனியன். ஆக்சுவலி இது வந்து பிகாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி நம்மளுக்கு புது அக்சஸ் சொல்றது புது வியாதிகள் இல்லை. ஆனால் இதுக்கு முந்தி வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சுலபமான ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கிட்டோம் இப்போ. ஸோ அதனால நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2010 வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ்லாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப பேர் வந்து நார்மலான ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு நார்மலாக டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து கடைசி வரைக்கும் எனக்கு என்ன வலி இருக்குயான்னு கூட தெரியாமல் சாகிற பல நபர்கள் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு டயக்னோசிஸ் இருக்குது. அந்த டயக்னோசிஸை சார்ந்த அவங்களுக்கு கரெக்டான சிகிச்சை வந்து வருது. இப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய பதிலில் இப்போ உள்ள தொழில்நுட்பம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த தொழில்நுட்பம் அனைத்து மருத்துவமனைகளிலும் இருக்கிறதா? இப்போ நம்ம மலேசியாலே எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மருத்துவமனைகளும் இந்த மாதிரியான வசதிகள் இருக்கிறதா? ஏன்னா சில இடத்துல வந்து அவங்க ஒரு கிராமத்தில் இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடையாத நகரத்தில் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான மக்கள் மருத்துவமனைக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான வசதிகள் கிடைக்கும். ஸோ இப்போ தான் வந்து ஒரு நக்கலான விடையை சொல்லுவேன், இருக்கு ஆனால் இல்லை. ஸோ இல்லை ஆனால் இருக்கு. ஓகே, அது அப்படி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வருமே. ஸோ எப்படி நான் இந்த இதில் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அரசாங்க மருத்துவமனைகளில் வந்து கண்டிப்பாக எல்லா டயக்னோசிஸ், எல்லாம் டெஸ்ட், எல்லாம் சிகிச்சை இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து இருக்கிற அந்த 5 கிலோமீட்டர்லாம் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கா, அதுதான் கேள்விக்குரியே. பிகாஸ் கண்டிப்பாக வந்து ஒரு உதாரணத்துக்கு சார், ரேடியோ தெரப்பின்னு வச்சுங்க. ரேடியோ தெரப்பி வந்து இந்த புற்றுநோயை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த அணு ஆயுதத்தை வச்சு அவங்க ஒரு சிகிச்சை முறையிலாம். ஓகே, இது வந்து இந்த மிஷினை வந்து ஒரு 15 வந்து ஒரு 15 மில்லியன் வரும், 15 ஜூத்தாலா இந்த ஒரு மிஷின். இது வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கலாம். ஆனால் வச்சுருந்தா எத்தனை பேர் பாய்ப்பாங்க? ஸோ அந்த பாய்க்கிறதுக்கு அந்த காஸ்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது வந்து பெரிய ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைனா கொலம்பூர் தேசிய மருத்துவமனையில் வந்து அங்கே தான் அந்த மிஷின்ஸை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சுங்காய்சிப்பூரில் இருப்பீங்க. சுங்காய்சிப்பூர்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் வரணும். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். அது ஒரு டிஃபிகல்ட்டி தான். ஆனால் வந்து நீங்கள் வந்தோன்னே இங்கே ட்ரீட்மெண்ட் மலேசியர்களுக்கு இலவசமாக தான் கிடைக்கிது. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு எல்லா பரிசோதனையும் சிகிச்சையும் இருக்குது அரசாங்க மருத்துவமனையில். ஆனால் வந்து
அந்த அந்த அரசாங்க மருத்துவமனையில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ இது வந்து நான் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம இந்தியர்கள் மத்தியில் இது ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி. அவங்களுக்கு எப்போதும் வந்து இவ்வளோ தூரம் போகணுமா, இந்த ஆஸ்பத்திரி தான் போகணுமா, பரவாயில்ல இங்கே பார்த்துக்கிறேன்னு நம்மளுக்கு விளங்குது. அவங்க வாழ்க்கை முறை, அவங்க சோஷியல் ஸ்ட்ரக்சர், அவங்க குடும்பம், இதுக்குள்ளே அவங்க ஒரு வட்டத்தில் இருக்காங்க. அண்ட் அந்த வட்டத்தில் வந்து அவங்க ஒரு டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டி, டெய்லி வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வரணும். ஆனால் வந்து தேவைப்படும் போது இதை கண்டிப்பாக அவங்க செய்யணும். ஸோ இது ஒரு 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 வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் மக்கள். அதுவும் நமக்கு அந்த தீர்வு வேணும்னா அந்த தீர்வை தேடி நாம் தான் செல்ல வேண்டும். சரி, உலக அளவில் இப்போ நீங்கள் இவ்வளோ உதாரணம் கொடுத்தீங்க, அனைத்துமே மலேசியாவை சார்ந்த ஒரு உதாரணங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க. உலக அளவில் சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை பல வளர்ச்சிகளை கண்டுட்டு வருது. நம்ம இப்போ அதிகமான செய்திகளை வாசிக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தினமும் வந்து ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம் மூலமா புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு துரித வளர்ச்சி மலேசியா எவ்வாறு பின்பற்றி வருகிறது? ஓகே, ஸோ வளர்ச்சி அண்ட் எவ்வளோ சீக்கிரமாக அந்த வளர்ச்சி வந்து மலேசியாவுக்கு வருதுன்னு கேட்குறீங்கன்னா, இது ஒரு நல்ல கேள்வி. என்னென்னா திருப்பி வந்து நான் ஒரு நக்கலை தான் பதில் சொல்லணும். வருது ஆனால் வரல. ஸோ தனிப்பட்ட மருத்துவமனையில், அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக மிக விரைவிலான ஒரு காலகட்டத்தில் அப்சார்ப் பண்ணி பாய்க்கிறாங்க. ஸோ பல நாடுகள்லேருந்து அவங்களுக்கு இல்லாத டெக்னாலஜி தான் மலேசியாவிலேருந்து வந்து அவங்க சிகிச்சை பெற்றுட்டு போகிறாங்க. இதனால தான் வந்து நம்மளுக்கு மெடிக்கல் டூரிசம் அந்த இது, பிகாஸ் நம்மளுக்கு இருக்கிற அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம தனிப்பட்ட ப்ரைவேட் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து வேர்ல்ட் கிளாஸ். அமெரிக்கா அண்ட் யூகேயில் கூட இல்லாத சிகிச்சை வழிமுறைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம மருத்துவர்கள் மத்தியில் அந்த ட்ரைனிங்கும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த டெக்னாலஜி, இந்த அட்வான்ஸ்மெண்ட், இந்த சிகிச்சையெல்லாம் வந்து அரசாங்க மருத்துவமனைகளுக்கு வருது வந்து இது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் தான். நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 5 வருஷம் இருக்கும் இந்த டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. ஸோ எங்களுக்கு வந்து அதாவது வந்து என்னது கழகத்தில் இல்லை மருத்துவமனைகள் சமுதாயத்தை மத்தியில் நாங்கள் என்ன அந்த ஒரு என்னது கொள்கையாக எடுக்கணும்னா, எவ்வளோ சீக்கிரமாக இந்த ரெண்டு செக்டரில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து நம்ம எவ்வளோ குறைச்சிட்டு வர முடியுமோ, எவ்வளோ சீக்கிரமாக ப்ரைவேட்டில் வரக்கூடிய அந்த டெக்னாலஜிஸ், அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நம்மளுக்கு பொதுவான மக்களுக்கு கொடுக்க முடியுமோ, அதுதான் எங்களோட போராட்டமே. அந்த போராட்டம் எந்த அளவுக்கு வந்து இப்போ வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு டாக்டர்? இல்லை இப்போ நிறைய தடைகள் இருக்கா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தடைகள் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம தொடர்ந்து வந்து முயற்சி எடுத்து அந்த ஒரு பிகாஸ் இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சுகாதாரம் வந்து ஒரு நோய் இல்லை, ஒரே ஒரு ஆர்கனில் கூட இப்போ நுரையீரல் எடுத்தாங்க கூட அதுலேயே வந்து ஒரு 200 டிசீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு டிசீஸாக தான் அட்டாக் பண்ணிட்டு வரோம். இது அட்டாக் பண்ணுறதுக்கு நான் ஒண்டி இல்லை, கண்டிப்பாக மலேசியாவில் அத்தனை அசோசியேஷன்ஸ், அத்தனை கழகம், அத்தனை டாக்டர்ஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன், நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய்க்கு வந்து இப்போ ஒரு 8-9 மாதமாக நம்மளுக்கு வந்து ஒரு மிக ஒரு நல்ல மருந்து, அதாவது இந்த மருந்து பேர் வந்து தெக்ரிசோ. இந்த மருந்து வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 17,700 வெள்ளி ஒரு மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட். ஓகே, ஆனால் வெரி எஃபெக்டிவ். அந்த மருந்து எடுத்திங்கன்னா கடைசி சூழ்நிலை, அதாவது 4வது ஸ்டேஜில் இருக்கிற நுரையீரல் புற்றுநோய் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க மருத்துவத்தை வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. ஓகே, மருந்து இல்லாமல் ஒரு 2-3 வாரம் இருப்பாங்க. மருந்து எடுத்தால் 4, 5, 7, 8 வருஷம் வரைக்கும் வாழ்கிறாங்க. ஓகே, இந்த மருந்து வந்து அரசாங்க மருத்துவமனையில் கண்டிப்பாக வராது. ஓகே, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, துபாயோட அரசு கூட சேர்ந்து மலேசிய தேசிய புற்றுநோய் கழகமும் நாம் சுகாதார அமைச்சும் சேர்ந்து இந்த ஒரு 3ஆக பிரிவு இணைத்து இன்னொரு ஆர்கனைசேஷன் எக்ஸியாஸ் மூலியமாக ஒரு 200 நோயாளிகளுக்கு வந்து இந்த மருந்து இலவசமாக மலேசிய தேசிய மருத்துவமனைகளில் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ இதான் வந்து எங்களோட போராட்டம். அப்பப்போ வெற்றியை வந்து பார்க்குறோம்.
ஆனால் வந்து இது ஒரு தொடரான முயற்சிலாம். ரொம்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் டாக்டர். ஏன்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இந்த மருந்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த மருந்தை இலவசமாக நீங்கள் நோயாளிக்கு வழங்கும் பொழுது அதனுடைய அந்த நோபல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கண்டிப்பாக இந்த முயற்சி தொடர வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்ட இயலாமையில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு இந்த சுகாதாரத்துறை, இந்த மருத்துவ, இந்த சிகிச்சை போய் சேர வேண்டும். கண்டிப்பாக. ஸோ அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னாலஜியை வந்து நம்ம பொதுவான மக்களுக்கு வந்து அவைலபிள் ஆக்கிறோம். வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில் மருத்துவத்துறை எதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது? இன்னும் 5-10 ஆண்டுகளில் எப்படி இருக்க போகுது? நீங்கள் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க, நம்ம வேலைக்கே நீங்கள் வெயிட் வைக்கிறீங்க சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா சார், எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏஐ. கண்டிப்பாக ஓகே. ரொம்ப மருத்துவர்களுக்கு வந்து ஏஐ வந்து என்ன ஒரு மருத்துவர் செய்ய முடியுமோ ஏஐ செய்யுது. இது வந்து நம்ம என்னது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறீங்களா? அது ஏஐ செய்யுதுன்னா எப்படி அது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸ்ரே பார்க்குறேன் சார். நான் இன்னைக்கு கண்ணு வலிக்கும், இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் டிவி பார்த்துருப்பேன், இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கிட்டே வந்திருப்பேன். நான் எனக்கு எக்ஸ்ரே பார்த்து என்ன தெரியும் போதோ அந்த ஏஐயே தவறாமல் 99.9% அக்யூரேட்டாக கொடுக்கும். ஏஐ கண்ணு வலிக்காது, ஏஐ 4 மணி நேரம் தூக்கத்தில் வரல. ஸோ இதில் வந்து என்ன ஒரு பிரிட்ஜிங் ப்ராப்ளம்னா, இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோன்னா, எப்படி இதை கடைப்பிடிக்கிறோன்னா, ஏஐ வந்து ஒரு மனிதாபிமானத்தை வந்து கொடுக்க முடியாது. ஏஐ கேனாட் ஆக்ட் அஸ் எ ஹியூமன். ஏஐக்கு வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு மருத்துவருக்கும் ஒரு நோயாளிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் எம்பத்தி, அவங்க சூழ்நிலையை வழங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சிகிச்சையை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவருக்கு கூட ஒரு மனுஷனுக்கு இது வந்து இதுதான் யூனிக்னஸ். ஸோ இதை வந்து தான் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இதே நேரத்தில் இப்போ நான் உங்களோட சாயல்லே வரேன். ஒரு நக்கலான ஒரு கேள்வி. அதாவது இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, நிறைய அந்த கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள்லாம் வந்து டிக்டாக்ல பார்த்து சிகிச்சை முறையை கற்றுக்குறாங்க. அதே கொஞ்சம் படித்தவங்க, அதாவது கொஞ்சம் கூகுள் பண்ண தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு தலைவலிக்குது, ஏன் தலைவலிக்குது அப்படின்னு வந்து கூகுள்கிட்ட கேட்கும்போது அது 1008 காரணங்கள் சொல்லிடும். அந்த காரணங்களாலே அவங்களுக்கு இன்னும் தலைவலி இன்னும் பல மடங்கு ஆகிடுது, 2 வாரமாக நீடிச்சுட்டு போகுது. இது உங்களோட ஒப்பீனியன் என்ன டாக்டர்? ரைட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம, பிகாஸ் கல்வி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஒரு கடல் சார். அதில் மூழ்கி எல்லாம் காண போயிடுறாங்க. அதான் ஒரு பிரச்சனையே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முந்தி வந்து எங்கள், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மருத்துவர் எங்கள் ஒரு குடும்ப மருத்துவர் ஒரு காலகட்டத்தில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அந்த டைமில் தொட்டு பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க. கடைசியில் வந்து சீக்கு ஒரு என்னது மணிரத்னம் படம் மாதிரி, உனக்கு சீக்கு மருந்தேடு, அவ்வளோதான். அந்த ஒரு 3 வாரத்தில் முடிச்சோம். நம்மளும் அப்படியே கப்பிச்சுப்புன்னு வீட்டை போயிட்டு இந்த இருக்கிற மருந்து சாப்பிட்டு ஒழுங்காக இருந்துருவோம். ஸோ இப்போ வந்து அந்த ஒரு தேடுதல் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நம்மளுக்கும் தெரியணும். ஸோ இதுக்கு வந்து தான் நம்மளுக்கு என்ன ஒரு பேலன்ஸ் வரணும்னா, மருத்துவர்களுக்கு வந்து அந்த ஒரு பொறுமை வரணும். ரொம்ப பேருக்கு வந்து அது வந்து சம்டைம்ஸ் நீங்களுக்கும் விளங்குது. ஒரு 50 பேஷண்ட் பார்க்குறீங்க, 100 பேஷண்ட் பார்க்குறீங்க. இது ஒரு பேஷண்ட் வருவாங்க ஒரு 40 பேஜ் எடுத்துக்கிட்டு, டாக்டர் எனக்கு 1982 தலைவலி, இது பார்த்தேன் அதை பார்த்தேன், ஒரு 300 பேஜ் கூகுளில் பார்த்தேன் வந்து. ஸோ நம்மளுக்கு திருப்பி இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட இந்த கேள்வியை கேட்டிங்களா, அது இட் கம்ஸ் பேக் டு தேட். அதாவது வந்து நம்மளுக்கு மருத்துவர்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஹேவ் டு லேர்ன் டு பி ஹியூமன். அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு மனிதராக இருக்கணும்னு முதல் முறையாக அவங்களுக்கு வந்து அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பொறுமையோட இவங்க வந்து நம்மள ஒரு தேடல் தான் வராங்க சார். ஸோ அவங்களுக்கு அந்த தேடலை வந்து நம்ம அந்த அந்த ஜேர்னியை வந்து அவங்க ஒரு ரோட்டில் வராங்க. ஸோ மருத்துவராக நம்ம வந்து அவங்க அந்த ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறது, அவங்க எங்கே போகணுமோன்னு அவங்க சேர்த்து அவங்க கரை சேர்த்துடணும். அது மருத்துவரோட கடமை. ஸோ அண்ட் மக்களுக்கு, ஒரு பொதுமக்களில் வந்து நீங்கள் கூகுளில் இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இன்டர்நெட்டில் வேணால் தேடிக்கிற அந்த கேள்வி வந்து
சம்டைம்ஸ் ஸோ மச் ஈஸியாக ஒரு ஒழுங்கான ஒரு மருத்துவரை பார்த்து உங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு உள்ள ஒரு மருத்துவரை நீங்கள் ஒரு நம்பிக்கையாக வச்சிருக்கிற அந்த மருத்துவரை நீங்கள் தேடி நாடி அவரு கூட பேசுங்க, அவங்க கூட பேசுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு விட கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக. சரி டாக்டர், இப்போ ஆரோக்கியமாக நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ்? சார் நினைக்கிறேன் திருவள்ளுவர் டைம்லேருந்து எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். திருவள்ளுவர் சொட்டு போட்டார், எவன் கேட்குறான், நம்மளே கேட்குறது இல்லையா? ஸோ ஆக்சுவலி வெரி சிம்பிள் சார். ஒன்று வந்து இப்போதைக்கு அண்ட் ரொம்ப இப்போ நம்ம சொல்கிறோம் புது வியாதிகள் வருது, பிகாஸ் நம்மளுக்கு வந்து புது வழிமுறைகள்லாம் வந்துருச்சு. ஒன்று சாப்பாடு என்னது. அண்ட் இப்போ வந்து கேட்பீங்க என்ன நான் திரும்ப இப்போ யூட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. பாரம்பரியமான சாப்பாடு தவிர்த்த ஓகே உலகத்தில் ஒரு நல்ல சாப்பாடு இல்லை சார். அதாவது வந்து திருப்பி நான் வந்து அதனால தான் நாங்கள் 4 மெழுகு கூட சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிட வேணான்றீங்க. மெழுகு சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. மெழுகு புற்றுநோயை கியூர் பண்ணணும்னா மெழுகு கண்டிப்பாக இல்லை சார். மெழுகை சாப்பிட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து தடுப்புக்காக, அதாவது தடுப்புக்காக சாப்பாடு தான் இது பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் அதே சமயத்தில் வந்து சாப்பாடை வந்து ஒரு அளவானதை நம்ம சாப்பிடணும். ஓகே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த ப்ரோட்டீனை சாப்பிட்றோமோ, ஓகே, இல்லை சைவமாக இருக்கிறவங்க வந்து ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட அந்த நியூட்ரியன்ஸ், அந்த என்னது கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார், இப்போ இந்த இந்திய சமுதாயத்தை மத்தியில் இது ஒரு பெரிய பிரச்சனை. சைவம்னு சொல்லிட்டு ஓகே ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் வேலை செய்கிறவங்க காலையில் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாங்க கோசமாக, மத்தியானம் வந்து எதுவும் ஒரு பிகாஸ் வேலை செய்கிற இடத்துல வந்து சைவ சாப்பாடு கிடைக்காது, ஏதாச்சும் ஒரு கோரிங்கில் முடிச்சிருவாங்க. ராத்திரி திருப்பி ஒரே ஒரு இட்லி இல்லைன்னா தோசை முடிச்சிருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைவமே இல்லை, அவங்க ஆக்சுவலி ஒரு கார்போஹைட்ரேட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வருது சார். ஸோ சைவமாக இருக்கிறவங்க நீங்களே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தனித்துவம் கொடுத்து, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு உணவு முறையை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரணும். நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுத்தீங்க நான் சைவமாக இருக்கணும்னு. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையை இல்லை உங்கள் உடலை வந்து நீங்கள் ஒரு கண்காணிப்பு கொடுத்துட்டு அந்த கரெக்டான உணவு வகையை வந்து சாப்பிட்டு வரணும். கண்டிப்பாக இது தவிர்த்த நான் உடற்பயிற்சின்னு சொல்லுவேன், திருப்பி எல்லாம் சிரிப்பாங்க. அது இது ரெண்டும் நீங்கள் கடைப்பிடிச்சாலே, எனக்கு வந்து ப்ரீவியஸாக நான் வந்து டோக்கியோவில் வேலை செய்யும்போது எங்களுக்கு இமீடியட்டாக இருக்கிற ஒரு பாஸ், எங்கள் பாஸ் வந்து அப்போ அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து 103 வயசு. ஸோ அவர் இறக்கும் போது அவருக்கு ஒரு 109 வயசு. அவருக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான வாழ்க்கையெல்லாம் வந்தார். சாப்பாடு அண்ட் உடற்பயிற்சி வந்து டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப் எப்படி வேணாலும் வீட்டில் கூட டிவி பார்த்துக்கிட்டு நடங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு நடந்தாலே இந்த 12,000 ஸ்டெப் உங்கள் டிவி ஒன்றும் முடிச்சிருவீங்க. கண்டிப்பாக பேசிக், பட் இட் ஒர்க்ஸ். ஆமாம், நீங்கள் சொன்ன 2 விஷயம் வந்து உணவு பழக்கம், முறையான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, இது ரெண்டுமே இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழலாம். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு உங்களுடைய பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி டாக்டர். அடுத்தடுத்த நேர்காணலை சந்திக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி. ஆக ரசிகர்களே, நல்ல உணவு பழக்கம், உடற்பயிற்சி, இது ரெண்டும் இருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நம்மிடம் இருக்கும் என்று மருத்துவர் சொன்னது போல் அந்த ஆலோசனையின் ஒரு சின்ன நினைவுறுத்து உங்களுக்கு வழங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். நான் சுப்பிரமணியம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.